இந்த விருந்தில் அலையாமல் நம்ம நுழையக்கூடாது. இப்போ விருந்துக்கு கூப்பிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் விருந்துக்கு கூப்பிட்றாங்க. அவரிடத்துல இன்னொரு நபித்தோழர் வந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் அவர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. என்னோட இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, வரலாமா, கூட்டிகிட்டு வரலாமான்னு அனுமதி கேட்குறாங்க. அவர் சரி சொன்னது பிறகு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடாது. விருந்து என்று அவன் போடும்போது அவர் எவ்வளவோ ஒரு முயற்சி பண்ணி அந்த விருந்து செய்வார். அதில் சிரமங்களை உண்டாக்கக்கூடாது. அவங்களோட மகனை மருமகளையும் சாப்பாட்டுக்கு அனுப்புங்க எங்கிறாங்க. அப்போ அனுப்புங்கன்னா நம்ம தெளிவாக கேட்கணும். அவங்க 2 பேருமா நாங்களுமான்னு கேட்கணும். கேட்காம படையோடு வந்துடுறீங்கன்னா 2 பேரும் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுப்பாங்க. நீங்கள் ஒரு வேன் முழுக்க வந்து நிற்பீங்க. அவர் ரொம்ப ஒரு நிற்கதியான நிலை. அன்றைக்கி கடையில் இருக்கிறது கூட இருக்கிற காசு காணாமல் இருக்கலாம். அப்போ அலையாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த ஒலிமா விருந்து கல்யாணம் முடித்து ஒலிமா கொடுத்து போடுவாங்க. அப்போ அந்த ஒலிமா விருந்துக்கு அழைக்கும் போது அவங்க லிஸ்ட் எடுப்பாங்க. பெண் வீட்டில் எவ்வளோ பேர், ஆம்பளை தரப்பில் எவ்வளோ, அங்கே மாப்பிள்ளை தான் ஒலிமா போட்டாலும் பொண்டாட்டி குடும்பத்தில் கேட்பானே, மாமனார்கிட்ட கேட்பான், மாமா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேரை நீங்கள் கூப்பிட போகிறீங்க சொல்லுங்கள், சாப்பாடு ஏற்பாடு செய்யணும். நாங்கள் 100 பேர் வரோம்ப்பா அப்படின்னா சரி, அங்கே 100, இங்கே ஒரு 200, ஒரு 300 பேருக்கு சாப்பாடு செய்வான். 300 பேர் செய்யும்போது கொஞ்சம் கூட தான் செய்வான். அவன் கொஞ்சம் முன்பின் ஆகலாண்டு. அவங்க திடீரெண்டு 200 பேரை கொண்டு வந்து வரைக்கினா, நாங்கள் 100 பேர்னா லிமிட்டு 100 தான், அதுக்கு மேலே வரக்கூடாது, அவ்வளோ பேர் தான் நீங்கள் கூப்பிடணும். அது எங்கள் ஆட்கள் கோவிப்பாங்க, அவங்க கோவிப்பாங்கன்னு நீங்கள் நேரத்தோட முடிவெடுத்திக்கணும். உங்களோட ஆட்கள் கோவிப்பாங்கண்டு அப்படின்னா நீங்கள் நேரத்தோட சொல்லியிருக்கணும். அவங்க சாப்பாடு போகிறாங்க, நீங்கள் உங்கள் ஆட்கள்கிட்ட சொல்லணும், இது நான் போகிற சாப்பாடு, மருமகம் போகிற சாப்பாடு. மருமகம் போகிற சாப்பாடில் அவர் ஒரு 100 பேர் தான் அவர்கிட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் குடும்பத்தில் முக்கியமான பெருந்தலைகளை மட்டும்தான் கூப்பிட்றோம். எல்லாரையும் கூப்பிடல, கோவிச்சிக்காதீங்க. அதில் யார் கோவிக்கணும், எதுக்கு கோவிக்கணுங்கிற புரிஞ்சுக்கொள்ளும் நிலைமையை. விருந்து போட்டது நம்மளுக்கு யாரும் நம்ம பெண் தரப்பு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எங்களை கூப்பிடலன்னு சண்டை பிடிக்கக்கூடாது. சாப்பாடு போகிறது மாப்பிள்ளை தரப்பு, பெண் தரப்பில் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம கூப்பிடணும். அதுக்கு மேலே நம்ம கூப்பிடணுன்ற நிற்கதியை நம்ம உண்டாக்கக்கூடாது. இது ஒரு வகையான ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம்.